வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறையில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்ப்போங்க. ஒரு கப் பச்சை ரொம்ப அருமையாக நல்லா வந்துருந்தது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கப் அளவு பச்சரிசி ரேஷன் அரிசி தாங்க. அது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு சின்ன கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா 2 தடவை கழுவி கீழே ஊற்றிட்டு முழுக்கிற அளவு தண்ணியை ஊற்றிட்டு 1 மணி நேரம் 1லேருந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நல்லா இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ அதை தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நைஸாக அரைச்சிடலாங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம். ஒரு 1/4 கிளாஸ்க்கு கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இப்போ ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. அதை வச்சுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவு நெய் இதில் சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி வந்துட்டோம். இப்போ லைட்டாக தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த அரிசி விழுது இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். கட்டி தட்டாது. நம்ம கண்டினியூஸாக அப்படியே கிளறிட்டே இருந்தால் கட்டி தட்டாது. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துப்போம். நல்லா ஒட்டாத பதம் வர வரைக்கும் கிளறிக்கலாம். இந்த போல் ஒட்டாத பதம் வந்த பிறகு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டுங்க. மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா கலந்துட்டு நம்ம இறக்கி வச்சிடலாங்க. இதை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கையில் எண்ணெய் கூட தேய்ச்சிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த போல் உருட்டுற பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுருவோங்க. இப்போ கொஞ்சமாக கையில் ஆயில் தடவிட்டு இந்த மாவில் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு உருண்டை எடுத்துப்போங்க. இப்போ இதை நம்ம திரட்டிட்டு ஒரு பேப்பரில் போட்டுருவோம். பேப்பரில் போட்டால் கொஞ்ச நேரம் அப்படியே காயட்டும். சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா திரட்டிக்கலாம். சின்ன சின்னதாக அப்படியே திரட்டிட்டு நீட்டாக அப்படியே திரட்டிட்டு நம்ம இந்த பேப்பர் மேலே அப்படியே போட்டுடலாங்க. எல்லா மாவையும் இந்த போல் சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு திரட்டி எடுத்து காய வச்சிடலாம். 10 நிமிஷம் காய்ஞ்சாலே போதுங்க. இப்போ 1 கப் அளவு பொடித்த வெல்லம் எடுத்துகிட்டு அது ஒரு பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுட்டு கரைஞ்சதும் இது வடிகட்டிக்கலாம். வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னொரு சின்ன கிண்ணத்தில் அப்படியே போட்டு ஃபில்டர் பண்ணிடலாங்க. கல் மண் போக வடியை விட்டுட்டு எடுத்துருவோம். இப்போ கொழுக்கட்டை வைக்கிற பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு பால் கொழுக்கட்டை கொதிக்க வைக்கிற பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். லைட்டாக அப்படியே கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம திரட்டி வச்சுருந்த இந்த பால் கொழுக்கட்டை உருண்டை இந்த நீட்டாக பண்ணி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து ஒரு 10-12 அதுக்குள்ளே முதல்ல போட்டுடலாம். இதை நல்லா வேகணுங்க. இந்த பேட்ச் வந்து ஃபஸ்ட்டு வேகட்டும். வெந்தது அப்படி லைட்டாக மேலே வர ஆரம்பிக்கும். அப்போ நெக்ஸ்ட் பேட்சும் நம்ம போட்டுடலாம். ஒரு 10 அப்படியே போட்டுடலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு போட்ட பேட்ச் வந்து வெந்துருச்சு. இப்போ அடுத்தது போட்டுட்டு இதுவும் நல்லா ஒரு வெந்ததும் கடைசியாக இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே போட்டுடலாம். ஒரேடியாக எல்லாத்தையும் போடாமல் இது போல் பாதி பாதியாக நம்ம பிரித்து போட்டால் நல்லா வேகும். கரண்டியில் மட்டும் நம்ம இது கிளறி விடாமல் அப்படியே வேக விட்டுடலாங்க. கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணலாம். பாத்திரத்தோடு மெதுவாக அப்படி ஷேக் பண்ணிவிட்டு வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். இந்த கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்த பிறகு இப்போது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரண்டியில் மெதுவாக கிளறி விடலாங்க. கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்து போயிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருந்த வெள்ளை கரைசலை இதில் ஊற்றிக்கலாம்.
ஊற்றிட்டு கலந்துட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இந்த பால் கொழுக்கட்டைலாம் நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்கிட்டோம். மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா திக்காகிடுச்சுங்க. இந்த டயத்தில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் போட்டுட்டு ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக துருவின தேங்காயும் மேலே தூவிட்டு இறக்கிடுவோம். கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பில் வச்சுருந்துட்டு இறக்கிடலாங்க. இப்போ இந்த பால் கொழுக்கட்டையெல்லாம் நல்லா கொதித்து திக்கான பிறகு இறக்கி வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு பால் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இது நல்லா இன்னும் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காய்ச்சின பசும்பால் ஒரு அரை டம்ளர் அளவு இதில் ஊற்றிடலாங்க. இல்லை நம்ம நார்மலான பால் இருந்தாலும் ஊற்றிடலாம். இல்லை காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் இதில் ஒரு அரை டம்ளர் அளவு ஊற்றிட்டு கலந்துக்கலாம். சூப்பரான பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இந்த போல் ஒரு பாரம்பரிய முறையில் செட்டிநாடு பால் கொழுக்கட்டை இந்த போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் பால் ஊற்றாமல் கூட நம்ம வெறுமனே கூட அந்த பாகிலே கூட கொழுக்கட்டையை வேக வச்சு அப்படியும் கொடுக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பால் கொஞ்சம் கடைசியாக நம்ம ஆட் பண்ணாலும் அதுவும் நல்லா ருசியாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை பண்டிகை நாளில் விசேஷ நாளெலாம் செய்யலாங்க. நீங்கள் இந்த டேஸ்டான பால் கொழுக்கட்டை இது போல் ஒரு முறை பாரம்பரிய முறையில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.